ஆன்மீக அன்புக்கு எனது காலை வணக்கம். என்று குரோதி தமிழ் வருடம் உத்தராயணம் தை மாதம் 23ஆம் தேதி 5/2/2025 பிப்ரவரி மாதம் புதன்கிழமை. இன்று அஷ்டமி. இன்று கீழ் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் பார்த்தோன்னா காலை 11:30 12:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 1:30 2:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரை. இன்றைய குளிகை காலை 10:30 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:36. இன்றைய திதி இன்று அதிகாலை 4:14 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று இரவு 11:18 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:52 வரை அஸ்வினி, பின்பு இரவு 11:12 வரை பரணி, பின்பு கிருத்திகை. இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:15 வரை வனிசை, பின்பு மாலை 3:48 வரை பத்திரை, பின்பு பவம். இன்றைய நேத்திரம் இன்று இரவு 10:52 வரை ஒரு கண், பின்பு 2 கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:52 வரை உத்திரம், பின்பு இரவு 11:18 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. சந்திராஷ்டம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஸ்தம் சித்திரை சந்திராஷ்டம் கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா முதல் ராசி ஆகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்தா இன்று உங்களுக்கு பத்திரம் தொடர்பான சில செயல்பாடில் கொஞ்சம் சிந்தித்து யோசித்து தெளிவாக முடிவெடுங்க. மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அதனால் வாக்குறுதி காப்பாற்ற முடியாத மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. தொழில் நிமித்தமான கொஞ்சம் முதலீடுகள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு முதலீடு செய்யுங்க. பெரிய அமௌண்ட்டில் முதலீடு பண்ணுங்கள், கொஞ்சம் படிப்படியாக முதலீடு பண்ணுங்கள். சிறிய அமௌண்ட்டாக முதலீடு பண்ணுங்கள், ஒரு பெரிய அமௌண்ட்டாக முதலீடு பண்ணாதீங்க. அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு எங்கேயோ முதலீடு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. காலம் தவறி கொஞ்சம் உணவெல்லாம் நேரத்துக்கு சாப்பிட்றத கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். கரெக்ட் டைம் சாப்பிடாதீங்க. கொஞ்சம் மனசுக்கு பழைய சிந்தனைகள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. குடும்பத்துக்கு கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நிலையும் ஒரு பொறுமை நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். ரிஷபராசி நமக்கு பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய பலம் என்ன பலவீனம் நீங்கள் புரிந்து கொள்வதால் எந்த விஷயம் நீங்கள் சக்ஸஸாக பண்ணக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் எதிர்பாராத சில செலவுகள்லாம் அந்த செலவுகளும் உங்களுடைய கையிருப்புகள்லாம் கரையக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைப்போது உங்களுக்கு. அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவும் போது கொஞ்சம் சிந்தித்து செய்யுங்க. யாருக்கு உதவி பண்ண கொஞ்சம் யோசித்து அந்த உதவி சரியானவங்களுக்கு போதான்னு கொஞ்சம் பார்த்து செய்து உங்களுக்கு. வியாபாரம் ரீதியான சில வெளியூர் பயணங்கள்லாம் நீங்கள் போய் வரக்கூடிய காலகட்டம் அமைந்து அந்த பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் அமைப்போது உங்களுக்கு. ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. உடைய ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் செய்கின்ற பணியிலையும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. உங்கள் பணியை யார்ட்டையும் நம்பி ஒப்படைக்காத நீங்கள் இருந்து முடிச்சுட்டு போவது நல்லது உங்களுக்கு. ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிதுனராசி நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்று இந்த இணையதளம் சார்ந்த துறையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களை திறமையை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்க போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் உடைய பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறைய போது உங்களுக்கு. மனதுக்கு பிடித்த உணவு வகைகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது உங்களுக்கு. உடைய சேமிப்பை கொஞ்சம் மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. வரவுகளை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றுங்க. அலுவலகத்தில் உங்களுடைய மதிப்பு முறையாக உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போது உங்களுக்கு. மனசு இருந்து வந்த கவலைகள் எல்லாம் குறைந்து மறையக்கூடிய அற்புதமான நாளாகவும் உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையுது உங்களுக்கு. உடைய பயணங்களால் ஒரு நிறைந்த
ஆதரவு கிடைக்க போது. உங்கள் பயணங்களால் நீங்கள் நினைத்தே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நாள் அமைப்போது. ஆதரவு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். கடகராசின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து உங்களுடைய மனசில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாருங்க. என்னமோ ஏதோ நினச்ச சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக முடிவானா கொஞ்சம் தைரியமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய காலகட்டம் நாள் அமைப்போது. உங்களுக்கு இதுவரைக்கும் தடைப்பட்ட சில பணிகள்லாம் நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க. நீங்கள் அதுக்கான ஒரு காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு பணிபுரியும் இடத்துல கொஞ்சம் உடனிப்பெல்லாம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு. அதே மாதிரி உயர் அதிகாரிகிட்ட கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. நீங்கள் திறமை என்னவோ அந்த திறமைக்கேற்ற மதிப்பும் மரியாதை அங்கீகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உடன்பிள்ளை பற்றி எந்த விதமான புரிதலும் உங்களுக்கு அதிகரிக்க போது. உங்களுக்கு ஒரு நலம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சிம்மராசின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து உங்களுடைய வியாபார பணியில் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. உங்களுக்கு கணவனும் மனைவியிடையே கொஞ்சம் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் வெளிவட்டக்கூடிய செல்வாக்கெலாம் மேம்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. அதே போல் வெளியூர் பணி நிமித்தமான எந்த ஒரு முயற்சியாக அந்த முயற்சி உங்களுக்கு நல்ல ஒரு கை கொடுக்க போகுது. நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. இந்த இறைவன் சார்ந்த சில பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகம் அமையக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையும் நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. நிர்வாகத்தை திறமைகளை வெளிப்படுத்தும் போது உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போது. பதவி உயர்வு சம்பளம் இருக்கிற வாய்ப்பெலாம் பிரகாசமாகுது. கொஞ்சம் உங்களை காலகட்டம் தான் கொஞ்சம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு பக்தி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கன்னிராசி பார்த்தா உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு அக்கம்பது இருக்கணும் நல்லா சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதேமாதிரி மற்றவங்க கொஞ்சம் அனுசரித்து போவதற்கும் நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பணியிடத்தில் கொஞ்சம் மறைமுகமான கஷ்டங்கள்லாம் நீங்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. இதுலேயும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பழக்கப்படுத்திக் கொள்ளணும். அதே உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு இதுவரை சில பயணங்கள் மூலம் ஒரு உடலில் ஒரு சோர்வுகள்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு குடும்ப விஷயங்களை கொஞ்சம் யார்ட்டையும் ஷேர் பண்ணாது. உங்களுடைய ரகசியமான எந்த விஷயம் யாருக்கும் ஷேர் பண்ணாமல் இருப்பது நல்லது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணியில் உங்களுடைய திறமையாலே உங்களுடைய மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரப்போகுது. அதுக்கான ஒரு அங்கீகாரம் கொஞ்சம் காலதாமதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தாமதம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் வெளியில் மஞ்சள் நிறம். துலாம் ராசின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து உங்களுடைய நண்பர்களில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு வியாபார பணியில் லாபம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் நல்ல புதிய நபருடைய அறிமுகத்தை கண்டிப்பாக கிடைக்க போகிறீங்க. கலைத்துறையெல்லாம் ஒரு முன்னேற்றம் ஏற்படுகிற காலகட்டமாகவும் தம்பதிக்குள் ஒரு நெருக்கங்கள்லாம் மேம்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையும் வர்த்தக பணியில் ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது உங்களுக்கு ஒரு போட்டி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து உங்களுடைய திடீர் தனவரவுலாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போது. உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வதற்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். சுபகாரியங்கள்லாம் கொஞ்சம் முன்னின்று செய்யக்கூடிய நபராக கண்டிப்பாக இருக்க போகிறீங்க. நீங்கள் எதிர்பாராத சில சந்திப்புக்கெல்லாம் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது. உங்களுடைய பணியாட்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதாவது உங்களுடைய பணி செய்கிறது எந்த ஒரு குறையும் இருக்க போது கிடையாது. பணிபுரியும் உங்களுக்கு மதிப்பெண்ணை உயரப்போது. உங்களுக்கு என்ன நினச்சிங்களோ நினைத்தது செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைப்போது உங்களுக்கு. ஆனால் நல்லா இருக்குது. அரசு பணியில் கொஞ்சம் ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்க போது. வாழ்வு நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று மனசு ஒரு புதுவிதமான சிந்தனைகளாக உருவாக்கக்கூடிய நிலை ஏற்பட போது. உங்களுக்கு சில நுட்பமான விஷயங்களை கூட நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய சுப நிகழ்ச்சி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. போயிட்டு வாங்க. இந்த வாசனை திரவங்கள் மூலம் ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய சென்ட்டு போல விற்கிறவங்க கொஞ்சம் வாசனை திரவிக்கிற நல்லா ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு எழுத்து தொடர்பான தொழில் உங்களுடைய கற்பனை வளம் அதிகரித்து அதன் மூலம் நல்ல ஒரு உங்களுடைய அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் இணையதளம் பயணிகள் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை ஏற்படைய காலகட்டம் அமைது. ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே அனைவருக்கும் இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகர ராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய உறவினர் மற்ற கொஞ்சம் செல்வாக்கில் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு இந்த மனை தொடர்பான பணிகளில் ஒரு புதிய நபர்களின் அறிவும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பும் வியாபார பணியில் தவறிப்போன சில வாய்ப்புகளை மீண்டும் கிடைக்க போது பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்வு கிடைக்க போகுது. அதனால்
கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு. கணவன் மனைவிக்கிட்டே கொஞ்சம் இருந்து வந்த வாக்குவாதங்களும் படிப்படியாக குறைய போகுது. அதே மாதிரி பயணங்கள் மூலம் புதிய அனுபவத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக, ஒரு வெற்றி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கும்பராசி என்பது பார்த்தா உங்களுக்கு இன்று உங்களுடைய வெளி வட்டத்தில் கொஞ்சம் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது. உங்களுக்கு தைரியமாக சில முடிவுலாம் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைப்போது. உங்களுக்கு பழைய நண்பர்களுடைய சந்திப்பு ஏற்பட்டு புது பழைய நண்பர்களை சந்திக்க போகிறீங்க. அது மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. கடன்கள் அடைப்பதற்கான ஆலோசனைலாம் கொஞ்சம் பெற்று அதுக்கான முயற்சி நீங்கள் கண்டிப்பாக எடுக்க போகிறீங்க. விளையாட்டு விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போகுது. உடைய உறவினர்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டமிட்ட காரியங்களில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மீனராசி பார்த்தா உங்களுக்கு இன்று உடைய நண்பகத்தில் இருந்து வந்த சில மனக்கசப்புகள்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் அமைகிறது. உங்களுக்கு உடல் தோற்ற பொலிவுலாம் ஏற்பட போகுது. நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு முடிவுலாம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கொஞ்சம் நேர்மறை சிந்தனைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு புதிய நம்மளுடைய அறிமுகத்தால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் வியாபாரத்தை உங்களுக்கு நல்ல ஒரு வரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு அலுவலகத்தை உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போது. மனதில் ஒரு புதிய நம்பிக்கையோடு எந்த விஷயம் நீங்கள் சேர்ந்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கு ஒரு மாற்றம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகும், ஒரு வெற்றி நாளாக ஆண்டு வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.